ஹலோ கைஸ், நேற்று வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த புக்கிங் மாடியூல் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தான வீடியோவாவே போயிருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிற அதை மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாலாம் போகாது. ஒரு அதிகபட்சமா ஒரு 1/4 மணி நேரத்திலே பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிரும். ஏன் நான் 1/4 மணி நேரத்திலே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அடுத்து கேன்சல் டிக்கெட் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் நமக்கு லென்த்தா கோடு போகும். புக்கிங் மாதிரி தான் அது. ஏன்னா கேன்சல் பண்றாங்கன்னா எந்த லொகேஷன்ங்கிறது எடுக்கணும், அதை கேன்சல் பண்ணணும், வெயிட்டிங் லிஸ்ட் அந்த இடத்துல மூவ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படி மூவ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அந்த டிக்கெட்டை அலோகேட் அவங்களுக்கு மாத்தி பண்ணணும். இன்கேஸ் அலோகேட் பண்ண டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட் மாறிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல திரும்ப அலோகேட் பண்ண டிக்கெட்டை ஃப்ரீ பண்ணி விடணும். இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ அதனால கேன்சலை கொண்டு போய் நான் அந்த வெயிட்டிங் லிஸ்டோட நான் மிங்கிள் பண்ண விரும்பல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பர்ஃபெக்டா நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இங்க செக் பண்ணி பார்க்கணும். இங்க இருந்து கோட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இனிஷியலா என்ன பண்ணோம் அப்படின்னா அவைலபிள் சீட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். நமக்கு மேக்சிமம் சீட்டே 8ன்னு தான் நமக்கு தெரியும். கரெக்டா? அப்போ 8 அப்படின்னு தெரியும் போது நம்ம இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பாக்குறோம். அப்போ மேக்சிமம் சீட் 8 அப்படிங்கிற பட்சத்துல எத்தனை கன்ஃபார்ம் டிக்கெட் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பாக்குறோம். எனக்கு கன்ஃபார்ம் டிக்கெட்டும் பாத்தீங்கன்னா 8 தான் இருக்கு அப்படின்னா 8 மைனஸ் 8 0ன்னு ஆயிடும். அப்போ இங்க செக் பண்ணி பார்ப்போம். அவைலபிள் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெக்வஸ்டட் சீட்டை விட அதிகமா இருக்கும். நம்ம ரெக்வஸ்டட் சீட்டு 2 3 என்னமோ விட்டுருப்போம். ஆனா அவைலபிள் சீட்டு 0வா இருக்கும்போது நம்ம கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். அப்ப ஃபெயில் ஆச்சுனாலே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல் ஸ்பாட்டுக்கு தான் வரணும். இந்த எல் ஸ்பாட் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வெயிட்டிங் லிஸ்ட். இதுதான் இந்த எல் ஸ்பாட்டை தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் என்ன பண்ணா இங்க எப்படி நம்ம அவைலபிள் சீட்ல எத்தனை கன்ஃபார்ம்டு சீட் இருக்கு அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயுமே எவ்வளவு வெயிட்டிங் லிஸ்ட் சீட் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கெட் டோட்டல் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு நான் ஒரு மெத்தடை என்ன பண்றேன் அப்படின்னா நான் கால் பண்றேன். இப்ப இந்த மெத்தடை கால் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு உடனே ஒரு ஐடியா தோணும். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அந்த கெட் டோட்டல் கன்ஃபார்ம் டிக்கெட்ல நம்ம என்ன பண்ணோம், எவ்வளவு ஃப்ரம் இண்டெக்ஸ் வாங்கணும், டு இண்டெக்ஸ் வாங்கணும், இந்த இதுல இருக்கா அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனா அதை எல்லாமே இங்க பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்றேன்னா நம்ம புக் பண்ணும்போதே கன்ஃபார்ம் டிக்கெட் இருக்கா அந்த லொகேஷன்ல இருக்கான்னு பார்த்து இல்லங்கிறது தான் நமக்கு ரிட்டர்ன் வருது. இல்லைனால நம்ம என்ன பண்ணோம், வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் புக் பண்ணோம். அப்ப ஏன் இந்த மாதிரி திரும்ப நீங்க இதை செக் பண்ணி பாக்குறீங்க, ஏன் ப்ரோ திரும்ப செக் பண்ணி பாக்குறீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்மளோட வெயிட்டிங் லிஸ்ட்ல ஏதாச்சும் ஒரு டிக்கெட்டோ 2 டிக்கெட்டோ இருக்கு அப்படின்னு வச்சு இப்போதைக்கு நம்ம சினாரியோல இந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிற லிஸ்ட்ல ஒரு டிக்கெட் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஒருத்தர் புக் பண்ணிருக்காங்க. அப்ப செக் பண்ணி பார்க்கணும்ல மொத்தம் எத்தனை வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு அப்படின்னு. அப்பதான் நம்ம இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்க முடியும். அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இங்க கொடுக்கும். அப்போ இங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும் பாத்தீங்கன்னா இன்ட்டு டோட்டல் டிக்கெட் அப்படின்னு சும்மா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வேரியபிளை வச்சுக்கிறேன். இனிஷியலா 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒரு ஃபாரிச் லூப்பை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிற அந்த லிஸ்ட பூராமே நான் என்ன பண்றேன் ஐட்ரேட் பண்ண போறேன். அந்த லிஸ்ட்ல நம்ம ஒரு டிக்கெட்டை தானே வச்சிருக்கோம். சோ நான் என்ன பண்ணேன் டிக்கெட் கிளாஸுக்கு டிசி அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணிடுறேன். அவ்வளவுதாங்க. இப்போ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே அந்த டிக்கெட்ல எத்தனை கவுண்ட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் இல்லையா? அதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த டோட்டல் டிக்கெட்ல அந்த டிசி டாட் சீட் அப்படின்னு நம்ம கால் பண்ணோம்னா எத்தனை சீட்டு வெயிட்டிங் லிஸ்ட் புக் ஆயிருக்கு அப்படிங்கறது நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டோட்டல்ல நமக்கு போயிடும். ஃபைனலா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த டோட்டல் சீட்டை நம்ம என்ன பண்ணிடலாம்னா ரிட்டர்ன் பண்ணி விட்டுலாம். இப்போ இந்த ரிட்டர்ன் பண்ண உடனே நமக்கு நேரா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த இடத்துல வெயிட்டிங் லிஸ்ட் சீட்ல எத்தனை இருக்கு அப்படின்னு வந்துடும். நம்மளோட அசம்ஷன் படி பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா இப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும். என்ன இங்க எப்படி செக் பண்ணி பார்த்தோம், அவைலபிள் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்வஸ்டட் சீட்டை விட அதிகமா இருக்கணும்ங்கிறத செக் பண்ணி பார்த்தோம் இல்லையா?
அதே மாதிரி இங்க ஒண்ணு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணா, இந்த வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ஃபால்ஸா தான் இருக்கணும். மாறி ட்ரூவா இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை. அப்போ என்ன பண்ணலாம், இந்த நாட் போட்டுடலாம். அப்ப இங்க என்ன பண்ணா ஈஸ் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது ஃபால்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கணும். அதே மாதிரி அந்த வெயிட்டிங் லிஸ்ட் சீட் நீ எடுத்து வச்சிருக்கீல, அந்த வெயிட்டிங் லிஸ்ட் சீட்டையும் உங்களோட அந்த ரெக்வஸ்ட் சீட்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ் வெயிட்டிங் லிஸ்டுக்கு கம்மியாவோ அல்லது ஈக்குவலாவோ இருக்கணும். ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்னு இருக்கு அப்படின்னு நம்ம அசம்ஷன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அவங்களுக்கு புக் பண்ணும்போது என்ன ஆகும்னா வெயிட்டிங் லிஸ்ட் எதுவுமே இல்ல, ஜீரோன்னு வந்துடும். அப்ப அவன் கேட்டது பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் சீட்டு 1, வெயிட்டிங் லிஸ்ட் 0, 0 + 1 1, அந்த மேக்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டை விட கம்மியா தான் இருக்கு. அப்ப அவனுக்கு புக் ஆயிருக்கும். அதே மாதிரி இன்னொருத்த வந்து ஒரு டிக்கெட் புக் பண்றான், ஆல்ரெடி வெயிட்டிங் லிஸ்ட்ல 1 இருக்கு, ரெக்வஸ்டட் 1 இருக்கு, அது ரெண்டுமே லெஸ் தென்னா இல்ல ஆனா ஈக்குவலா இருக்குங்கிறப்ப கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம அங்க பண்ண மாதிரியே பிஎன்ஆர் கவுண்ட்டை ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல லிஸ்ட், அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய இந்த டிக்கெட்டை கொண்டு போய் ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான். நியூ டிக்கெட் அப்படின்னு அந்த டிக்கெட் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி இனிஷியலா அங்க பண்ண மாதிரி தான் பிஎன்ஆர் கவுண்ட் ஃப்ரம் டூ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை சீட்டு வேணுங்கிற ரெக்வஸ்ட் சீட்டு, ஈஸ் வெயிட்டிங் லிஸ்ட் ஃபுல் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபால்ஸ்னு கொடுத்துடணும். ஏன் இந்த இடத்துல ஃபால்ஸ்னு கொடுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அதே மாதிரி இந்த இடத்துல நல்லுன்னு போறது பாலா புதுசா ஒரு அரே லிஸ்ட நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கிரியேட் பண்ணி விட்டுறேன். இந்த இடத்துல ஏன் இந்த 2 வேலையை பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். பொதுவா இந்த இடத்துல ட்ரூ அப்படிங்கிற எதுக்காக வரணும்னா புக்கிங் ஸ்டேட்டஸ், அதாவது கன்ஃபார்ம்டு ஆயிடுச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த ஸ்டேட்டஸ் ட்ரூ அப்படிங்கிறது. இங்க நம்ம கன்ஃபார்ம் ஆகல, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குங்கிறதுனால நான் ஃபால்ஸ்னு போட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புக் ஆனதுனால அவங்களுக்கு தனியா நம்ம சீட் அலோகேட் பண்ணிருப்போம். ஆனா வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு தனியா நம்ம சீட் எல்லாம் அலோகேட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வைக்கணும். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா புதுசா இந்த இடத்துல ஒரு எம்டி அரே லிஸ்ட போட்டிருக்கேன். இன்கேஸ் யாராச்சும் கேன்சல் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா இதுல எடுத்து நம்ம சீட்டை அலோகேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணி அனுப்பி விட்டுக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணும், நம்ம டிக்கெட்டை ஆட் பண்ண பிறகு நம்ம ஒரு பிரிண்ட் மெசேஜை நம்ம கொடுத்துட வேண்டியதுதான். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆடட் டு வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு நான் அந்த ஒரு மெசேஜை கொடுத்துடுறேன். இந்த மெசேஜை கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டிக்கெட்டை நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். இங்க எப்படி நம்ம டிக்கெட் டாட் கெட்னு கொடுத்தோமோ அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் டாட் கெட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை நான் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும், எகைன் அதே மாதிரிதான் வெயிட்டிங் லிஸ்ட், அந்த லிஸ்ட்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா திரும்ப நான் கொடுத்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட் டாட் சைஸ் அப்படின்னு நான் கால் பண்றேன். அதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா -1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா லாஸ்டா எனக்கு என்ன டிக்கெட் ஆட் ஆயிருக்கோ அது வெயிட்டிங் லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த மெசேஜ் சக்சஸா போட்டு கொடுத்துரும். இப்போ நம்மளோட அசம்ஷன் படி 2 டிக்கெட்டும் ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், இங்க இன்னொரு கண்டிஷனை நம்ம செக் பண்ணி ஆகணும். அதாவது அந்த வெயிட்டிங் லிஸ்ட் சீட் இருக்குல்ல, அந்த வெயிட்டிங் லிஸ்ட் சீட்டும் நம்ம ரெக்வஸ்ட் பண்ண அந்த சீட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த மேக்சிமம் வெயிட்டிங் லிஸ்ட தாண்டிடுச்சா அப்படின்னு பார்க்கணும். அதாவது மேக்சிமம் வெயிட்டிங் லிஸ்ட தாண்டினாலும் சரி இல்ல அதுக்கு ஈக்குவலா இருந்தாலும் சரி, அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா அந்த ஈஸ் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை நம்ம என்னன்னு மாத்திடலாம் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு நம்ம மாத்தி விடலாம். இதை ஏன் நம்ம கண்டிப்பா மாத்தியே ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, கண்டிப்பா மாத்தியே ஆகணும். ஏன்னா நம்மளோட புக்கிங் சீட்டும் அந்த ரெக்வஸ்ட் சீட்டும் ஆட் ஆகி இப்ப 2ன்னு வந்துருச்சு, மேக்ஸ் வெயிட்டிங் லிஸ்டுக்கு ஈக்குவலா ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த இடத்துல அடுத்தவங்கள புக் பண்ண விடக்கூடாது. சோ நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா ட்ரூ அப்படின்னு கொடுத்துடலாம். நமக்கு கண்டிஷன் நமக்கு கரெக்டா என்ன ஆயிடும்னா ட்ரூன்னு ஆயிடும். இந்த இடத்துல கிரேட்டர் தென் கூட தேவையில்லைன்னு நீ நினைக்கிறேன், ஏன்னா நமக்கு இந்த இடத்துல செக் பண்ணிடுது.
அதை விட நமக்கு என்ன ஆயிருந்தா அந்த மேக்ஸ் விட கம்மியா இருந்தாதான் புக் ஆகும். அதிகமா இருந்துச்சுனாலே நமக்கு இந்த இடத்துல புக் ஆகாது. அப்ப இதெல்லாம் ஈக்குவல்டே போட்டுக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல, இப்படியும் வைக்கலாம். இப்ப இந்த இடத்த முடிச்சிட்டோம். இப்ப நம்ம 2 டிக்கெட்டும் பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல ஃபில் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு பேசஞ்சர் வரும்போது அவன் ஒரு டிக்கெட்டை புக் பண்ண நினைக்கிறான். அப்ப இந்த இதை செக் பண்ணி பார்ப்போம். ஈஸ் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து நமக்கு ட்ரூன்னு மாடுச்சு. ட்ரூனா என்னன்னு ஃபால்ஸ்னு மாடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த அண்ட் ஆப்ரேட்டர் இருக்கனால ஒன்னு ஃபால்ஸ் ஆனாலே ஒட்டு மொத்தமா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்துருச்சுன்னா என்னன்னு அர்த்தம், நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல கூட நமக்கு இடம் இல்ல அப்படின்னு அர்த்தம். சோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மெசேஜை கொடுத்துடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நாட் இனஃப் டிக்கெட் இல்லைன்னா சீட்ஸ் அவைலபிள், உங்களுக்கு தேவையான அவைலபிள் இல்ல, இல்லைன்னா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அப்படின்னு நம்ம கொடுத்து விட்டுலாம். அவ்வளவுதாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வெயிட்டிங் லிஸ்ட் மாடியூல் வந்து நமக்கு பர்ஃபெக்டா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப இதை நம்ம ரன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்க பார்ப்போம். அவங்க கொடுத்த அதே டெஸ்ட் கேஸ் தான் நான் என்ன பண்ண போறேன்னா செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் புக்கிங் மாடியூல் பண்ண போறேன். ஏல இருந்து இ வரைக்கும் 8 டிக்கெட்டு. பிஎன்ஆர் 1 புக் ஆயிடுச்சு. சீட் நம்பர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 1ல இருந்து 8 வரைக்கும் புக்குடு, ஸ்டேட்டஸ் புக்குடு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நான் இன்னொன்னு புக் பண்றேன். சேம் அதுல இருந்து இ வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 டிக்கெட் நான் புக் பண்றேன். 2 டிக்கெட் புக் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல கொண்டு போய் விழுந்துருச்சு. 2 சீட்டு ஸ்டேட்டஸ் வெயிட்டிங் லிஸ்ட்ல மாடிச்சு. ஏன் அப்படின்னு நம்ம ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கனால எந்த டிக்கெட்டுமே அலோகேட் பண்ணலாம். எப்படி இது வெயிட்டிங் லிஸ்ட் மாறுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பண்றோம். அந்த கன்ஃபார்ம் டிக்கெட் ட்ரூவா இருந்தாதான் புக்குன்னு போகும், இல்லைன்னா வெயிட்டிங் லிஸ்ட் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப பர்ஃபெக்டா நம்ம இந்த இடத்த முடிச்சாச்சு. இப்ப எதையும் நான் இன்னொரு டிக்கெட்டை புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பில இருந்து டி வரைக்கும் போகணும்னு பில இருந்து இ வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். எத்தனை டிக்கெட், ஒரு 2 டிக்கெட் வேணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுதுன்னு பாருங்க, நாட் இனஃப் சீட்ஸ் அவைலபிள் ஆர் வெயிட்டிங் லிஸ்ட் ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா வெயிட்டிங் லிஸ்டே ஃபுல் ஆயிடுச்சு, உங்களுக்கு எதுக்கான டிக்கெட் எதுவுமே இல்லை அப்படின்னு வருது. அவ்வளவுதாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்டையரா இந்த வெயிட்டிங் லிஸ்ட நம்ம முடிச்சிட்டோம். இப்போவே நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சு. இந்த வீடியோ அவ்வளவுதான். இதுல நான் கேன்சல் கொண்டு வந்தேன் அப்படின்னா வீடியோ 1 ஹவருக்கு மேல போகும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த வீடியோவை இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு ஒர்க் ஆகும். என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்த பார்ட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் மாடியூல் ஃபுல்லாவே நம்ம போட்டுடலாம். அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. அது வரைக்கும் நீங்க இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கங்க.